ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு ஜூட் பேக் பார்க்கலாம். நம்ம ஜூட் எஸ்எஸ்வி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க, தன்னாலாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. வாங்க ஜூட் பேக் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்டோட வாங்க பார்க்கலாம். 2 ஜூட் மெட்டீரியல் எடுத்துட்டுங்க. 8க்கு 10 2 பீஸ் எடுத்துக்கிட்டேங்க. 2க்கு 8 2 பீஸ் எடுத்துக்கிட்டேங்க. ஹேண்டில் 2 16 இன்ச்சில் எடுத்துக்கிட்டேங்க. இது மெயின் கிளாத் வந்து 30க்கு 17 பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஜிப்பர் பட்டி வந்து மடித்து தைச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு 2 பீஸுமே 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரே அளவாக தைங்க. 2 பக்கமும் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ பாரு, ஜிப்பரோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அதை தைச்சிக்கலாம். மடித்து தைச்சா ரன்னருக்கு வெளியில் வராதுங்க. பாருங்க, ஜிப்பு வந்து 14 இன்ச்சில் எடுத்துருக்கிறேன். நூல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பக்கமும் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ 3ஆம் பக்கமும் மடித்து தைச்சிக்கிறது கரெக்டாக இருக்கும். எல்லாம் 6 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், அதுவுமே அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிப்போட ஓரத்தையில் போடுங்க, அப்போ தான் அழகாக வரும். பாருங்கள், 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கிறேன். ஓரத்தையில் போடுங்க, அழகாக வரும். எக்ஸஸ் நூலெல்லாம் கட் பண்ணிவிடுங்க, நீட்டாக இருக்கும். அடுத்து ஹேண்டில் தைச்சிக்கலாம். ஹேண்டில் வந்து 2ஆக மடித்து தைச்சிக்கலாம். இது ஒரு மாடலுங்க. வெறும் ரோப் வச்சு தைக்கிறது அது ஒரு மாடலுங்க. பாருங்கள், தைச்சி முடிச்சிடலாம். இது அப்படியே வைக்கலாம், இது நல்லாயிருக்கும். இது ஒரு மாடல் வச்சா தைச்சிக்கலாம். பாருங்கள், இது வந்து டேப்புங்க, 1.5 இன்ச்சு டேப்புங்க. ஹேண்டிலுக்குன்னு இருக்குது. நம்ம உள்ள ரோப் கொடுத்தும் தைச்சிக்கலாம், நம்ம ப்ளைனாகவும் தைச்சிக்கலாம். நான் இப்போ 2ஆக மடித்து தைச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், ஓரமாக இருக்கிறதெல்லாம் நல்லா சேஃபாக கட் பண்ணி வச்சிடலாம். ஹேண்டில் வைக்கலாம். 2ஆக மடித்து சென்டரை குறிக்கலாம். இப்போ எப்பயும் போல் அந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஹேண்டிலுக்கு. பாருங்கள், 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். நீங்களும் வீட்டில் தைச்சி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக்காக எடுத்துகிட்டு போவாங்க. மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். வெளி கடைகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். அளவு பார்த்து வைங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ஜூட்டு மெட்டீரியலுக்கு தகுந்தாப்படி நூல் மாற்றிக்கோங்க. பாருங்கள், அதே அளவு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். பிசரை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ அடையாளப்படுத்தி ஹேண்டில் வைக்கிற அடையாளப்படுத்தினதில் வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாடல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், அளவு பார்த்து கரெக்டாக தைச்சிக்கலாம். ஒரே மாதிரி தைங்க. ஹேண்டில் கரெக்டாக இருந்தால் தான் பேக் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸஸ் நூலெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் அதே மாதிரி எடுத்து தைச்சிக்கலாம். கரெக்டாக அளவு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி அதே மாதிரி ஹேண்டில் இன்னொரு பக்கம் வச்சு தைச்சிக்கலாம். 1/4 இன்ச்சு வெளியில் இருக்கிற மாதிரி தைங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மடிப்பு விழுவாமல் கரெக்டாக ஹேண்டில் எடுத்து வச்சு தைங்க. இப்போ ஜிப்பர் பட்டியை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் தாங்க, கலருக்கு தகுந்தாப்படி நூல் போட்டு தைங்க, பார்க்க அழகாக இருக்கும்.
மடித்து தைச்சிக்கலாம். ஹேண்டில் நல்லா கிரிப்பாக நிற்குங்க. படிமான தையல்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படி தைச்சா ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் ஒரு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக தையல் போட்டுக்கலாம். இப்போ அது மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். படிமான தையலுங்க போட்டுக்கலாம். நாங்கள் வெளியிலேருந்து தைச்சி கொடுத்துட்ருக்குறோம். நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தா தைச்சி கொடுப்போம். எந்த மாடல் இருந்தாலும் நாங்கள் பார்த்து தைச்சி கொடுப்போம். நம்ம வீடியோவை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், பார்க்கலாம். பாருங்கள், ஸ்ட்ராங் தையல் ஒன்று போட்டுக்கலாம். அப்புறம் படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். பார்க்க நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். நம்மக்கிட்ட 10 பேர் தைச்சிட்ருக்குறாங்கங்க. உங்களுக்கு தேவையான பேக்கை தைச்சி கொடுப்போம். 1-2 பீஸ் கேட்டாலும் கொடுப்போம். விசேஷத்துக்கு ஆர்டர் கொடுத்தாலும் தைச்சி கொடுப்போம். தாம்பூல பையிலேருந்து பேக் வரைக்கும், லேடிஸ் ஹேண்ட் பேக் வரைக்கும் எல்லாமே தைப்போங்க. உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ கேளுங்க, நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றோம். பாருங்கள், 2 பீஸ் ஜாயின் பண்ணி வச்சு ஹேண்டில் ஜாயின் பண்ணதுமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்போ தான் கட்ஜெட் வச்சா கிராஸ் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், அளவு கரெக்டாக இருக்குது. சுத்துப்பட்டின்னு சொல்லுவாங்க. கட்ஜெட் தாங்க இதுக்கு பேர். வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், தைச்சி முடித்த வாட்டி ஆப்போசிட் சைடுன்னு தைச்சிக்கலாம். அதே மாதிரி 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், எக்ஸஸ் நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பயும் போல் கிராஸாக கொஞ்சம் நுனியில் கட் பண்ணி எடுத்துடலாம். 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாங்க. ஓரத்தில் கிராஸாக கட் பண்ணால் மடித்து தைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லைன்னா ஊசி இறங்காது. அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மெயின் பீஸோடு ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா தாங்கும். இல்லைன்னா நூல் பிரிஞ்சிக்கிட்டு வந்துடுங்க. வாங்க, நுனி மடித்து தைச்சிக்கலாம். மூளை முக்கான மாதிரி வந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு அமைப்பாக பார்த்து தைச்சிக்கோங்க. வேணுமென்னா சொல்லுங்கள், அது ஒரு வீடியோவாக போடுறேன். பாருங்கள், ஒரு பக்கம் தைச்சி முடிச்சிட்டோம். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கரெக்டாக நுனியில் வச்சு மடித்து தைக்கலாம். ஓரத்தில் எக்ஸஸ் தையல் போடுங்க. எக்ஸஸ் தையல் போட்டால் தாங்க கரெக்டாக நிற்கும். இல்லைன்னா பிரிஞ்சிட்டு வந்துடும். அதையும் மடித்து ஒரு இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நூல் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும். ஜூட்டோட நூல் பிரிஞ்சிட்டு வராமல் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பாகத்தை மடித்து தைச்சிக்கலாம்.
ஒரு பக்கம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரெண்டாவது பக்கம் தைக்கலாம். பேக் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. ஒரே அளவாக மடித்து தைங்க. கெஜெட்டு ஒரே அளவாக தைச்சா தாங்க கிராஸ் வராமல் இருக்கும். அதை பார்த்து தைங்க கரெக்டாக. மூலையில் கரெக்டாக முக்கோணம் வர மாதிரி பார்த்து மடித்து தைங்க. நாங்கள் வீட்டில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க நேரில் வாங்க, ஃபோன் போடுங்க. நாங்கள் சேலத்தில் தாங்க கூட்டி இருக்கிறோம். பாருங்கள், எல்லா பக்கமும் மடித்து தைச்சாச்சு. பேக் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அரை மணி நேரத்தில் பேக் தைச்சி முடித்தாச்சு. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு தைச்சி கொடுங்க. நாங்கள் சின்ன மிஷினில் தான் தைக்கிறோம். நீங்களும் சின்ன மிஷின்லேயே தையுங்க. அப்புறம் பழகிட்டு பெரிய மிஷினில் வாங்கிக்கலாம். துணியில் கூட தைக்கலாங்க. ஜூட் மெட்டீரியலே தைக்கணுங்கிறதில்ல. நாங்கள் ஜூட் மெட்டீரியல் வாங்கியும் கொடுத்துட்ருக்குறோம். வேணுங்கிறவங்க கேளுங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஃபேஸஸ் நல்லா நிறையா இருக்கும் பாருங்கள். எங்கேயாச்சும் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீட்டாக இருக்கும். எல்லா ஏஜ் ஆளுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள். வாங்க, அடுத்தது ரன்னர் போட்டுக்கலாம். ரன்னர் பாருங்கள், ஜிப்பை கரெக்டாக ஒரே மாதிரி வச்சு அளவு பார்த்து ஒன்று போல் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒன்று போல் கட் பண்ணிவிட்டு ரன்னர் போட்டுக்கலாம். ரன்னர் போட தெரியலன்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோ போடுறேன். ஈஸியான வேலை தாங்க. பாருங்க, 2 ஓப்பனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு உள்ளார போத வச்சுக்கணும். கிராஸாக போத வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஜிப்பை கிராஸாக போடுங்க. போட்டு மேலே தலையை தட்டி விடுங்க. அவ்வளோதாங்க. ஜிப்பில் 2 பூந்துக்குச்சு பாருங்கள். இப்போ ஒன்று போல் கட் பண்ணிக்கோங்க. ஜிப்பு வாங்க, ரன்னர் பட்டி பீஸ் தைக்கலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். 2க்கு 2 எடுத்துக்கலாம். நாலா பக்கமும் 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். ரன்னர் பட்டி போடலன்னா ரன்னர் வெளியில் வந்துடுங்க. அதனால் ரன்னர் பட்டி தைக்கணுங்க. தைச்சி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிப்பு அதுக்குள்ளே வச்சு நல்லா மடித்து தைச்சிக்கலாம். பேட் ஸ்டிச் போட்டு 3 தையல் போட்டுக்கோங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஏன்னா அதிகமாக ரன்னர் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுனால பிரிஞ்சிட்டு வந்துடும். பேட் ஸ்டிச்சு போட்டு தைங்க, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. நல்லா எக்ஸ்ட்ரா நூல் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. நீட்டாக இருக்கும் பேகு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான ஒரு பேகு. லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவல் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எல்லா விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க மூலம் பெரியவங்க வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.